அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தாயோ தந்தையோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம வாழல, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜெயிக்கல, நம்ம என்னவோ ஆகணும்னு நினச்சாங்களோ வாழ்க்கையில் நான் அதுவும் ஆகலை அப்படின்னு இங்கே லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. சைலண்ட்டாக அது அவங்கள சாப்பிட்டுட்டே இருக்குது. நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையன் கிடையாது, பர்ஃபெக்டான ஒரு பொண்ணாக நான் நடந்துக்கல, எங்கள் அப்பாவுடைய ஆசைகளை கனவுகளை நான் நிறைவேற்றவில்லை அப்படின்னு தவிப்பாங்க. கவுன்சிலிங் கால் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார், இதுவாகணும்னு ஆசைப்பட்டார், என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கவே இல்லை. என்னோடய அண்ணன் தன்னோட கனவுகளை லட்சியங்களை அடைஞ்சிட்டான், என்னுடைய தங்கச்சி அடைஞ்சிட்டா, ஆனால் நான் மட்டும் அடையவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த குற்ற உணர்வோடு, அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற ஏக்கமும் குற்ற உணர்வும் கலந்த மனநிலையிலே இருக்காங்க. என்னால் இந்த வழியை புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த குற்ற உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் இதை இப்படி பார்க்கக்கூடாது, இன்னும் ஆழமான புரிதலிலிருந்து பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் இதை அப்படியே அனுமதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குற்ற உணர்வும் வேதனையும் என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ள ரொம்ப வலுவான நம்பிக்கையாக மாறிடும். என்னால் சாதிக்க முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது, நான் ஒரு டேலண்டான பர்சன் கிடையாது அப்படின்னு உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களோட உள்ளுணர்வையே துண்டித்து விடும். உங்களோட உள்ளுணர்வை துண்டிச்சிருச்சு அப்படின்னா உங்களே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது மிகப்பெரிய தோல்வி வாழ்க்கையில். அதுதான் உண்மையிலேயே ஆன்மீக ரீதியாகவும் சரி, எப்படிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி தோல்வி. அதனால் இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரிய தாய் தந்தையரிலிருந்து வந்த ஒரு மெசேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும், ஒரு மனிதனோட பார்வையில் இல்லாமல் ஆத்மாவினுடைய தற்போதைய பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மாவுடைய பார்வைக்கும் நம்மளுடைய மனிதர்களாக அவங்க இருந்தபோது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க வளர்ந்த விதம், அதிலிருந்து பார்க்குற கோணத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போது உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 5 வயசு 6 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஸ்கூலுக்கு போகுது. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ரன்னிங் காம்படிஷன், ஓட்டப்பந்தயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குழந்தை அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லி அதை ப்ரெஷர் பண்ணுவீங்களா, அதை தொந்தரவு பண்ணுவீங்களா, போட்டு டென்ஷன் கொடுப்பீங்களா? பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே போயிட்டு கை தட்டுவீங்க, விசில் அடிப்பீங்க, ஒடியா ஒடியா ஒடியான்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணுவீங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அதை சத்தம் போட்டு நீங்கள் அதுக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க. எதுக்கு? இது ஜெயிக்கிறது தோக்கிறது பற்றி அல்ல. இது உங்கள் குழந்தை தன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் வேண்டும் அப்படின்னு சொல்லி, நீ முழுமையில் இரு, நீ பெஸ்ட்டாக கிவ் யுவர் லெவல் பெஸ்ட் அப்படின்னு அந்த குழந்தையை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போது நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல்லிருந்து இப்போ ஒரு ஒளி உடலாக இருப்பாங்க. நான் ஒரு ஒளி உடல், நான் ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு நான் உணரும்போது அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் கோணம், மனிதர்களை புரிந்து கொள்ளும் கோணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரொம்ப ஞானமடைந்த நிலையில் இருக்கும். மனுஷங்க மாதிரி நம்மளை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒளி உடலாக, ஒரு ஸ்பிரிட்டாக இருந்து தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதனால் தான் பிறந்தேன், பிறப்பின் நோக்கம் என்னென்னு தெரியும், எதை அனுபவமாக பெற வேண்டும்னு அவங்க வந்தாங்க, என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்க, என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டுச்சு, என்னென்ன மாதிரியான பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற உணர்தல் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கை என்பது ஜெயிக்கிறது தோக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு விளையாட்டு மாதிரி. இதில் பங்கேற்றுக்கொள்வது முக்கியம். அந்த பங்கேற்பதன் மூலமாக அனுபவங்கள் கிடைக்குது இல்லையா, அந்த அனுபவத்துக்கு தான் நம்ம வர்றோம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த கோணத்திலிருந்து அவர்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க இல்லையா, ஒரு கனவுகள் வச்சுருந்தாங்க இல்லையா, இப்போது அது அவர்களுடைய விருப்பங்களாக மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களுடைய உண்மையான பாதை அதுவல்ல, அல்லது உண்மையான பாதையாக இல்லையான்ற தெளிவு அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஒளி உடலாக, ஒரு ஸ்பிரிட்டாக, ஒரு ஆன்மாவாக உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, உங்களுடைய விதி நிர்ணயம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போது பழையபடி இருந்தபோது என் பையன் இப்படி இருக்கணும், என் பொண்ணு இப்படி இருக்கணும், இப்படி ஆகணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகளை விடுத்துட்டு நீங்களாக இருக்க வேண்டும், உங்களோட முழுமையில் இருக்க வேண்டும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த ஒரு ஒளி உடல்லிருந்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையினோட இரட்டைத்தன்மைக்குள்ளிருந்து பார்க்க மாட்டாங்க. ஜெயிக்கிறது தோக்குது, பெரியவன் சிறியவன், நல்ல ஹை லோ அப்படிங்கிற மாதிரி பார்க்காம
சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புகளிலிருந்து பார்க்காம இது எல்லாத்தையும் அவங்க ஒரு அனுபவமாக தான் பார்ப்பாங்க. வாழ்க்கை என்பதே ஒரு அனுபவம் தான். ஒரு சினிமா நடிகர் ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படுது, அதில் நடிக்கிறாரு. நடித்து முடிச்சதுக்கப்புறம் அவரோட படத்தை அவரே பார்க்குறாரு இல்லையா? தன் நடிப்பை புரிஞ்சுக்கிறாரு, தன் நடிப்பை அவரே புகழ்ந்துக்கிறாரு, இல்லை இப்படி பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற பாடத்தை கற்றுக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கைன்னு பார்ப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை பற்றின புரிதல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். வாழ்க்கையை பற்றி அவங்க கொடுக்குற விளக்கங்களும் வேறு மாதிரி தான் இருக்கும். உங்கள் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் வெற்றியின் இலக்கணம் என்ன, விளக்கம் என்னன்னா இப்போ கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். அது என்னன்னா, வெற்றி என்பது வெரி சிம்பிள். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களாக இருப்பதாகும். நீங்கள் உங்கள் இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைவில் இருப்பதை தான் வெற்றின்னு பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் உள்ளுணர்வின்படி வழிகாட்டப்படுவது தான் வெற்றின்னு பார்ப்பாங்க. அதுதான் நீங்களாக இருப்பது, பீயிங் யுவர் ட்ரூ செல்ஃப். அப்படி நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வால் வழிகாட்டப்படும் போது தான் உங்களால் என்ன முடியும், உங்களோட திறமை என்ன, உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன, உங்களால் எது முடியும், எதில் நீங்கள் சாதிப்பீங்கன்ற எல்லாம் தெரியும். இப்போ அவங்களுக்கு தெரியும், அவர்கள் மனிதனாக இருந்த போது இருந்ததை விட உங்கள் உள்ளுணர்வுக்கு உங்களை நல்லாவே வழி நடத்த தெரியும். நீங்கள் காசு சம்பாரிச்சிருக்கலாம், ஒரு வீடு கட்டியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம். ஆனால் உங்களோட திறமை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்காமல் ஒன்றும் இருக்கீங்க, உங்களோட முழுமை என்னன்னு புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னா அது ஆன்மீக ரீதியான வெற்றி ஆகாது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கங்கள் உண்மையானது. எங்கள் அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்தலையே, என்னுடைய வெற்றியின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நான் கொடுக்கலையே சமுதாயத்தில்னு. ஆனால் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குங்க, உண்மையான வெற்றி என்பது நீங்கள் உங்கள் இறை வழிகாட்டுதலின் ஒருங்கிணைவில் இருப்பது மட்டும்தான். அதிலிருந்து செயல்படுவது மட்டும்தான். நீங்களாக இருந்து உங்களோட முழுமையை நீங்கள் டிஸ்கவர் பண்ணிகிட்டே வர்றீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய உண்மையான ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுத்து அதில் உங்களோட திறமை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அதில் தான் உண்மையிலேயே உங்கள் பேரண்ட்ஸை முழுமையாக அங்கீகாரம் கொடுக்க முடியும் உங்களுக்கு. நீங்களாக இருப்பதன் மூலமாகத்தான். உங்களுக்குரிய இப்போ ஒரு ஏக்கம் இருக்குது இல்லையா? நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும்னு. அது குற்ற உணர்வாகவே உங்கள் இதயத்துக்குள்ளே உறைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒரு அர்த்தமுள்ள செயலாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய அம்மா அப்பாவை சமுதாயம் எப்படி எதிர்பார்த்ததோ அதன் வழியாக சென்று திருப்தி எடுத்த வேண்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ளே போட்டுக்காமல் நீங்களாக இருந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி அதில் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அதில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து உங்கள் அப்பா அம்மா கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி வருதுன்னு சொல்லி அதிலிருந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஒரு மகனாக ஒரு மகளாக அதுதான் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உண்மையிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசாகும். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி நல்லா சம்பாரித்து வீட்டு இஎம்ஐ கட்டி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெருமைப்படுத்துவதை விட இப்போது லட்சக்கணக்கான பேர் என்னை வாழ்த்துறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் என்னால் குணமடைகிறாங்க இல்லையா? இது எங்கள் அம்மாவினுடைய ஆன்மாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தானே, பெருமை தானே, சந்தோஷம் தானே, நிறைவு தானே. இதுக்கு மேலே நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு நான் திருப்திப்படுத்திட முடியும்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரினுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து இதயத்தை ஆற்றி அதன் மூலமாக பொருள் சம்பாரித்து அதன் மூலமாக சமுதாய மாற்றத்திற்கு ஒரு ஏணியாக இருக்கும்போது அது எங்கள் அம்மாவுக்கு நான் உண்மையிலே கொடுக்கக்கூடிய காணிக்கை. எங்கள் அம்மாவுடைய இதயத்தில் நான் சத்தியம் பண்ணி சொன்னது தான், அவங்களோட அந்த எரிப்பாங்க இல்லையா, அந்த தகன மேடைக்கு உள்ளுக்குள்ளே செலுத்துறதுக்கு முன்னால் உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், இது உறுதின்னு சொன்னேன். நான் ப்ராமிஸ் பண்ணேன், அவங்களோட இதயத்தை தொட்டு நான் ப்ராமிஸ் பண்ணேன். இப்போவும் சாதிச்சிட்ருக்கிறேன். இந்த சாதனைக்கு எல்லையே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய தாய் தந்தையர் இப்போது அனைத்தும் அறிந்த ஒரு ஒளியுடலாக இருக்கிறாங்க, உங்களை கைட் பண்ணுறாங்க. எப்படி கைட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்வமாக உற்சாகமாகத்தான் கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதில் ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுங்கள். இப்போது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது, எனக்கு பிடிக்கல, என்னோடய ஆர்வத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா இப்போது உங்களுக்கு பொருளாதாரம் தேவை. இதே வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள், பிடிச்ச விதத்தில் பண்ணுங்கள். உங்களுடைய திறமை என்னன்ற கண்டுபிடிக்கிறது சோடை போகாமல் இருங்க, அதையும் கண்டுபிடிங்க. ஒன்ஸ் உங்களோட திறமையிலிருந்தே உங்களுக்கு பிடிச்ச ஆர்வம் தரக்கூடிய விஷயத்திலிருந்தே என்னால் பொருள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வேலையை விட்டுடலாம். எனக்கு என்னுடைய திறமை என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த கணத்தில் எது உங்களுக்கு அதிகபட்ச ஆர்வம், எது உங்களுக்கு அதிகபட்ச உற்சாகம், அது ஒரு நேர்மறையான ஒரு விஷயமா இருக்கும் பட்சத்தில் செயல் வடிவம் கொடுங்க. இப்படி ஒவ்வொரு கணத்திலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களுடைய கவனம் செல்ல அதுவே உங்களோட வாழ்வியல் முறையாக மாற
உங்களுடைய இறை வழிகாட்டுதலினுடைய அந்த ஃப்ளோங்கிறது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். எப்படி ஒரு வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏணிப்படிகளாக உங்களை அவர்கள் வழிநடத்துகிறார்கள், உங்களுடைய உள்ளுணர்வு, உங்கள் அன்புக்குரியவர்கள்ன்றது கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் பொருளாதார வசதிகள் இன்னும் பூர்த்தி செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவை நான் காப்பாற்றிருந்தேன்னா பெட்டர்னு சொல்கிறத விட உங்கள் இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணையட்டும். அதிலிருந்து நீங்கள் செயல்படும் விதம், நீங்களாக இருக்கிறது, உங்களோட முழுமை புரிஞ்சுக்கிறது, அதனால் பிறர் பலனடைவது, அந்த பொருளிலிருந்து நீங்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது, அவர்கள் பேரால் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்குள்ள ஆர்வம் வருதோ அதை செய்வது தான் உண்மையான மீனிங்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். அதுதான் உண்மையிலேயே வெற்றி. உங்கள் தாய் தந்தையருக்கும் வெற்றி, உங்களுக்கும் வெற்றிங்கிற நான். அதனால் ஒரு ஆத்தென்டிக் லைஃப் லீட் பண்ணுங்கள். ஒரு லைஃப் ஆஃப் அலைன்மெண்ட்டில் இருங்க. ஒரு ஒருங்கிணைவு, எனக்கும் என் இறை வழிகாட்டுதலுக்கும் நான் ஒருங்கிணைவிலிருந்து நான் செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், நானாக இருக்கிறேங்கிற அந்த நிலைப்பாடு தான் உண்மையிலேயே வெற்றி. அந்த வெற்றிக்கு திரும்புங்கள் என்று சமிஞ்சை வருகிறது உங்களுக்கு. எங்கள் அம்மா அப்பா என்ன யோசித்தாங்க, என்ன எதிர்பார்த்தாங்கன்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு ஆன்மாவாக என்ன யோசிக்கிறதுனா, உங்கள் நன்மைக்காக உண்மையிலே அவங்க போய் யோசிக்கிறாங்க. அவர்களுடைய இப்போதே இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் பெஸ்ட். அதனால் நீங்களாக இருக்க என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மனப்போராட்டங்கள் இருக்குது, இதுக்கு எனக்கு தெளிவு வேணும், உங்கள் வழிகாட்டுதல் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கட்டணம் செலுத்தி ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்போ பிரச்சனை என்ன, ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா, லைஃப் பிரச்சனையா, அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்களா, அதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் பேசலாம். சரிங்களா? அது கட்டணத்துக்குரியது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பினீங்கன்னா, இந்த சேனல் வளர வேண்டும்னு உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தானமாகவோ அல்லது கடமைக்காகவோ அல்ல, உங்கள் மாற்றத்திலிருந்து, அமைதியிலிருந்து, புரிதலிலிருந்து. அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் அழகு. சரியா? நீங்களாக இருங்கள். நானாக இருந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன். நானாக இருப்பதால் அதில் என்னை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்ற அந்த ஆதாரத்தோடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களாக இருக்க. தேங்க்யூ வெரி மச்.